வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் பென்ஷனரெல்லாம் வந்து இதை சால்வ் பண்ணுறாங்க. அதாவது யார் வந்து எந்த பென்ஷனர் வந்து இறந்துட்டாரோ அவங்களோட ஃபேமிலி வந்து ஃபேமிலி பென்ஷனுக்காக இன்டியேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டெத் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. பென்ஷனர் வந்து இறந்துட்டாரு, நீங்கள் டெத் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா டெத் ரிப்போர்ட் கொடுத்து ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சிக்கல்கள்லாம் வருது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த டெத் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் சர்டிஃபிகேட் வந்து தப்பாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த டெத் ரிப்போர்ட்டோ அதே போல் ஃபேமிலி பென்ஷன் வந்து அப்ளை வந்து எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன மாதம் சென்னை சிடிஓட அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ அங்கே போய் அப்ளை பண்ணும்போது அவங்களே வந்து இந்த தவறை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பென்ஷனரோட டெத் சர்டிஃபிகேட்டுக்கு பதில் வேற ஒருத்தரோட ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதனால் இவங்களோட பென்ஷன் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட நேம் ப்ராசஸும் ஃபேமிலி பென்ஷனரோட நேம் ப்ராசஸ்க்கும் ஆல்ரெடி இவங்க அஃபிடேவிட் எல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து இவங்க சரியான முறையில் அப்லோட் பண்ணல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வரலாற்று மிக்க என்ன ஒரு இங்கே சாத்தியமாக இருக்குது அப்படின்னாக்கா பென்ஷனரும் அந்த ஸ்பௌஸும் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம், அதாவது நேம் தவறாக இருக்குது அப்படின்ற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மென்ஷன் பண்ணலை. ஒன்லி டெத் சர்டிஃபிகேட் வந்து எரர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வைக்கும்போது நேம் வந்து தப்பாக இருந்து நீங்கள் வந்து அஃபிடேவிட் கொடுத்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும்போது அதை வந்து அவங்க கேர் பண்ணிக்கல, அதாவது அதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஸோ அதனால் பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. அதே போல் உங்களோட யாருக்கெல்லாம் இப்போ வந்து நாங்கள் டெத் ரிப்போர்ட் வந்து கொடுத்தாச்சு, ஃபேமிலி பென்ஷனுக்காக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கோம், 2 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சு, இன்னுமே வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா உங்களோட என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ தவறாக வேறு எதுனா டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், அதனால் வந்து அது பெண்டிங்லேயே இருக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னுமே அது வந்து பெண்டிங்லேயே இருக்குது, ப்ராசஸ்லேயே இருக்குனாக்கா மறுபடியும் நீங்கள் அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாக பிசிடிஎல் கால் பண்ணி நீங்கள் அந்த டோக்கன் ஐடியை வச்சு என்ன ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை, அதாவது எந்த பென்ஷன் வந்து இறந்துட்டாரோ நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி டேட்டில் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த வீட்டு வரி வந்து மீள்பெறும் திட்டம் வந்து போன வருஷத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைனில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜனவரிலேருந்து நம்ம ஏற்கனவே லைவ்லேயே வந்து சொன்னோம், ஆன்லைனில் நீங்கள் வீட்டு வரியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட் வந்து பென்ஷனர் பேரில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். வீடு வந்து உங்களோட மனைவி பேரில் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்கன்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் யார் வந்து பென்ஷனரோ அவர் பேர்லேயே வீட்டோட டாக்குமெண்ட் இருக்கணும், அவர் பேர்லேயே வந்து அந்த வீட்டு வரியை நீங்கள் வந்து கட்டியிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்போ வீட்டு வரி கட்டினீங்களோ அங்கேருந்து 6 மாதத்துக்குள்ளே தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த அரையாண்டுக்கான வீட்டு வரியை வந்து செப்டம்பர் மாதம் வந்து கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த பில்லை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்ணுறோம் அப்படின்னாகும் ஸோ பில் பே பண்ணி 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த வெப்சைட்டில் என்னோடய அட்ரஸ் வந்து தவறாக இருக்குது, அதனால தான் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடலை. ஸோ நான் அட்ரஸ் சேஞ்சுக்காக ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். அது எப்போ அப்டேட் ஆகிடுதோ அப்போ வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து A to Z எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அதே போல் யாருக்குன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணியோ இல்லை ESM தம்பிஸை கான்டாக்ட் பண்ணியோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் சார்ஜில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து 2 பேர்கிட்டயே கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும், இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா எதனா சந்தேகம் கேட்கணும் அப்படின்னாக்கா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி யார் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து சஜஷன் பண்ணுவோம், ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ. ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணாக்கா கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்காது. யாரெல்லாம் மெம்பராக இல்லையோ உங்களுக்கு வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனல் வந்து 59 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். 59 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் சந்தேகம் கேட்கறதுக்கு வேறு எங்கன்னா ஆஃபீஸ்க்கோ வேறு எங்கே அலுவலகத்துக்கோ நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு கூட இருக்காது அந்த 59 ரூபா. ஸோ அதனால் நீங்கள் பே பண்ணிட்டு உங்களோட சந்தேகத்தை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.